ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தஞ்சை ராஜி கிச்சன். இன்றைக்கி வந்துட்டு பஜ்ஜி மிளகாயில் உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃப் பண்ணி ஒரு பஜ்ஜி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். அதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இது போல் நல்லா வேக விடணும். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சதுக்கு பிறகு இது கூட வந்துட்டு நம்ம மசாலா சேர்க்கணும். தேவையான அளவு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்தாற் போல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் ஜீரகத்தூள், அப்புறம் கொஞ்சம் சோம்புத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் எல்லாம் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா அடுத்து நம்ம பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுலேயும் நம்ம உப்பு சேர்ப்போம். அதுக்காக நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவிலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மசாலாவும் உருளைக்கிழங்கும் மிக்ஸ் ஆகணும். இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு மாவு வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக கடலை மாவு எடுத்துருக்கேன். நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவு. இதை வந்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தகுந்தாற் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். அது கூட கொஞ்சம் உப்பு, அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மசாலாவுலேயும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், இந்த மாவுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ ரெண்டுலேயுமே கவனமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் தண்ணியால் மிக்ஸ் பண்ண வேண்டியதில் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். ஸோ அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் 3 பஜ்ஜி மிளகாய் எடுத்திருக்கேன். மிளகாய் கொஞ்சம் குண்டு மிளகாவாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம் மசாலாவை. அதனால் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நம்மளுக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது சென்டரில் உள்ள நம்ம விதையெல்லாம் எடுத்துடணும். அதுக்காக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் அழுத்தி நம்ம கட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா மிளகாய் உடஞ்சி போயிடும். இது டக்குன்னு உடையக்கூடியது. ஸோ அதனால் பார்த்து அதை பொறுமையாக தான் கட் பண்ணணும். அது கட் பண்ணதுக்கு பிறகு சென்டரில் லைட்டாக கத்தி வச்சு இப்படி லைட்டாக கீறி விட்டுட்டு விரலை வச்சு அழுத்தினாலே போதும். அதில் உள்ள விதையெல்லாம் விழுந்துடும். ஸோ அவ்வளோதான். இன்னொன்று கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது போலவே கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபுல்லாக சென்டரில் ரவுண்ட் ஷேப்பில் தான் வரணும் அப்படின்னு இல்லை. சென்டரில் லைட்டாக அந்த விதையை மட்டும் எடுத்து விட்டால் போதும். மற்றபடி ஓகே. இதையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக விழுவுதுன்னு. ஸோ அவ்வளோதான். நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை இப்போ இந்த மிளகாக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். நல்லா 2 பக்கமும் அடியில் விரல் வச்சுட்டு நம்ம அழுத்தி விட்டோம்னா 2 பக்கமும் சமமாகிடும். நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவும் கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஏன்னா பச்சை மிளகாய் வழவழப்பாக இருக்கிறதுனால நம்ம மாவும் தண்ணியாக கரைச்சிட்டோம் அப்படின்னா மாவும் மிளகாவும் ஒட்டாது. ஸோ அதனால் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா டிப் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவையும் நம்ம மிளகாய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணிட்டேன். காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது இந்த நுனி பகுதியை தூக்கி போட தேவையில்லை. மாவில் டைரெக்டாகவே டிப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவில் நம்ம இப்படி முக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு பதம். ஸோ அவ்வளோதான். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எத்தனை தேவையோ அத்தனை போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம பொன்னிறமாக எடுக்கணும். ஏன்னா உள்ளே மசாலா பச்சையாகவே வச்சுருக்கோம் நம்ம. ஸோ அதுக்காக கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி எடுத்தோம்னா உள்ள மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போக வெந்து வரும். இது கூட எக்ஸ்ட்ராவும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எதுக்கு இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸ்டஃப் பண்ணணும், டைரெக்டாக பெரிய மிளகாயிலே ஸ்டஃப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். இது பெரிய மிளகாயில் சென்டரில் கீறிட்டு ஃபுல்லாக உள்ள விதையை எடுத்துகிட்டு நம்ம இந்த மசாலாவை டைரெக்டாக வச்சுட்டு நம்ம மாவில் டிப் பண்ணி பொரிக்கலாம். அதுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படும். ஸோ அதுக்காக இது மாதிரி குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் கம்மியாக ஊற்றினாலே போதும். அதுக்காக நம்ம குட்டி குட்டியாக இது மாதிரி எடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் இது மாதிரி
குட்டி குட்டியாக எடுத்து கொடுத்தா அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அதுக்காகவும். ஸோ அவ்வளோதான். இது போல் வந்து எல்லா மாவையும் பஜ்ஜி சுட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மசாலா எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அந்த உருளைக்கிழங்கு உருண்டை பிடிச்சிட்டு அந்த மாவில் டைரெக்டாகவே டிப் பண்ணிவிட்டு நம்ம உருளைக்கிழங்கு போண்டா போட்டு எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். சூப்பராகவே இருக்கும். உள்ளறையும் நல்லா வெந்துருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.